ஒரு கோலுன்னு ஒன்று இருக்கணும். அதை கோலுன்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம், விஷன்னு சொல்லலாம், என்னவா வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இட் ஹேஸ் டு பி அ டெஸ்டினி. அதை நோக்கி தான் நான் செல்ல முடியும். அந்த கோலே இல்லை, எனக்கு ஒரு டெஸ்டினியே இல்லை, அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, நான் போகிற போக்கில் போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. யூ கேன் நெவர் பி எ சக்ஸஸ். இப்போ எழுதி கொடுத்துட்றேன், யூ ஆர் ஆல்ரெடி எ பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் த வேர்ல்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா அந்த டெஸ்டினி தான் உங்களை இழுத்துட்டு போக போகுது. திஸ் இஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அது ஒரு ஒர்த்துள்ள உன்னதமான ஒன்று இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதை நோக்கி நான் ஒவ்வொரு கணமும் நான் நகர்ந்துக்கிட்டு போகிறேன் பார்த்தீங்களா, உணர்வு பூர்வமாக. யூனோ, இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன். ஒவ்வொரு கணமும் என்னுடைய இலக்கு அதுப்பா, அதை நோக்கி நான் உணர்வு பூர்வமாக முழுமையாக அந்த 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 டெஸ்டினியை நோக்கி நான் செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் முழு மனசோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் சக்ஸஸ். வேறு எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இந்த வேலையை பண்ணி முடித்து அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் நான் சக்ஸஸ் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி நான் ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, 100%. இதுதாங்க சக்ஸஸ்.